நினைவேந்தல் நிகழ்ச்சியினை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் நிறுவனர் அருமை நண்பர் வர்கீஸ் அவர்களே, இந்த விழாவில கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கிற சகோதரர் கோதண்டபாணி அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தலித் மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் கிச்சா அவர்களே, சகோதரி நதியா அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய போர்வால் திருவண்ணாமலை நகர மையத்தைச் சேர்ந்தவர், எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கட்சியையும் திருவண்ணாமலை நகரிலே வலிமையோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற எனது அருமை தம்பி விசிகாவுடைய நகர பொறுப்பு ஆர்கே அருண் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கிற அருமை தம்பி இளைய தளபதி டி பாண்டியன் அவர்களே, அருமை சகோதரி தீர்த்தமலனுடைய துணைவியார் டி பாண்டியனுடைய தாயார் இந்திரா காந்தி அவர்களே, மணிகண்டன் அவர்களே, இங்கே திரண்டிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களிடையே உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பு, அதுவும் களப்போராளி மறைந்த தீர்த்தமலையுடைய படத்தை திறந்துவிட்டு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு நல்கிய மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் நிறுவனர் வர்கீஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வர்கீஸ் அவர்கள் தொலைபேசியில் என்கிட்ட கேட்டாரு, ஆனா இது மாதிரி தீர்த்தமலையுடைய நினைவேந்த நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம், நீங்க வந்து படத்தை திறக்கணும், என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. ஏன் அவர் படத்தை நான் ஏன் திறக்கணும்? அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையே, அவர் என்கிட்ட நெருங்கி பழகலையே. ரெண்டாவது அவர் ஒரு கட்சியில வந்து அவர் தன்னை இணைத்துக் கொண்ட களப்போராளியா இருந்தாரு, அந்த கட்சி தானே அவருக்கு நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தணும். அவர் ஒரு கட்சியில லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு, உயிரையும் உடமையா அந்த கட்சிக்காகவே அர்ப்பணித்தாரு. அந்த கட்சிக்கார பண்ணாத நிகழ்ச்சிய மக்கள் புரட்சி கழகம் நீங்க ஏன் பண்றீங்க நான் யாவன்னு கேட்டேன். அதுக்கு அற்புதமான தலைவர் வர்கீஸ் அவர்கள் சொன்னாரு, அண்ணா தீர்த்தமலுடைய எல்லைகள் வேற, என்னுடைய எல்லைகள் வேற, இலக்கு ஒண்ணுதான், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பணியாற்றக்கூடிய இலக்கு ஒண்ணுதான், நாங்கள் பயணிச்ச பாதைகள் தான் வேற, ஆனா நோக்க குறிக்கோள் ஒண்ணுதான். எல்லாமே தலித் விடுதலை வெற்றி பெறதான் பாடுபட்டு இருந்தாங்க. அதனால எந்த கட்சி செஞ்சா என்னன்னா தீர்த்தமலை இந்த சமுதாயத்தை தானே பாடுபட்டாரு. அவர் உயர்வை, அவருடைய உழைப்பை போற்றுகிற வகையில ஒரு நினைவேந்த நிகழ்ச்சி நீங்க வாங்கினாரு. ரொம்ப அற்புதமா பேசினாரு. அப்ப அவன் எந்த கட்சியில இருந்தாலும் எந்த அமைப்புல இருந்தாலும் தலித்து பட்டியலத்துக்கு உழைச்சு வந்த ஒரே காரணத்துக்காக யார் கையை விட்டாலும் எங்க வர்கீஸ் தூக்கி பிடிக்கிறாருன்னா இவர்தான் எனக்கு உண்மையான தலைவராக இருக்க முடியும், சுயநலமில்லாத தலைவராக இருக்க முடியும். ஆகவே நான் வர்கீஸ் கூட சேர்ந்து வந்து நான் பேசுறேன், மக்களை சந்திக்கிறேன், இனி உங்களோட என் கலப்பணி தொடரும் என்று சொல்லிதான் இங்க நான் வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பகுதியில் நான் தெரிஞ்ச வரைக்கும் சகோதரி நதியா அவர்களும் கிச்சா அவர்களும் நீண்ட நேரம் காலமாக அம்பேத்கர் அறிஞர் மக்களுக்காக அரும்பாடுபட்டு தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் வந்து இவங்க என்ன பார்த்ததில்லை. தீர்த்தமலை நாங்கள் தாசில்தாரா செங்கத்தில் இருந்தேன், வெல்பர் தாசில்தாரா இருந்தேன், திருவண்ணாமலை தாசில்தாரா இருந்தேன், கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ இருந்தேன், டிஆர்ஓ இருந்தேன், அடிஷனல் கலெக்டர் வரைக்கும் வந்தேன். ஆனா நதியா அவர்களும் கிச்சா அவர்களும் ஒரே ஒரு உதவி கூட என்ன கேட்டு வரல. அதே மாதிரி காலங்கள்ல தீர்த்தமலை இங்க தாசில்தாரா இருந்த தீர்த்தமலை வருவாரா வரமாட்டாரா, நம்மளை ஏன் மதிக்கலன்னு சொல்லியிருந்தேன். தீர்த்தமலை கடைசி வரைக்கும் என்கிட்ட வரல. காரணம் என்னன்னா சுயநலவாதிகள் தான் அதிகாரிகளை நத்தி பொழைப்பாங்க, களப்போராளிகள் இவங்க எல்லாம் மிரட்டி அதிகாரிகிட்ட சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அந்த வகையில தான் தீர்த்தமலை என்னை சந்திக்கவில்லை. அவருடைய மகன் டி பாண்டியன் இன்னொரு தீர்த்தமலையாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது நம்ம வர்கீஸ் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், சரி தலைவர தீர்த்தமலைக்கு நினைவேந்தல் படத்தை திறக்க போறோம், அது அவங்க கிராமத்திலேயே சொந்தக்காரங்க மத்தியிலே திறக்கலாமே, அது ஏன் ஊர் பொதுவுல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஏன் மீட்டிங் போடுறீங்க, அந்த விளக்கம் சொல்லுங்க. அவர் சொன்னார் வர்கீஸ் அவர்கள்,
ஆனா தீர்த்தமலை பெண்டு பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு அந்த குடும்பத்தோடு மடிஞ்சிருந்தா அங்க செஞ்சிடலாம். காலம் பூரா அவர் ஊர் பொதுமக்களுக்கு சமுதாயத்துக்கு உழைச்சு உழைச்சு ஓடா போனவர். அப்பேற்பட்ட படத்தை பொதுமக்கள் பொது இடத்துல தான் திறக்கணும். மனைவி மக்களோட மாண்டு போயிடுறாங்க பாத்தியா, அவங்க வீட்டுல திறந்துக்கலாம். இவர் ஊருக்காக உழைத்த ஒரு உத்தமர். தீர்த்தமலை பேரு 100 பேர் வந்தா கூட 1000 பேருக்கு சமம். நாங்க 10 பேர் வந்தா கூட 10,000 பேருக்கு சமம். ஆகவே ஊருக்காக உழைத்த உத்தமர்களுடைய நினைவுகளை பஸ் ஸ்டாண்ட்ல பொதுமக்கள் முன்னிலையில தான் போட்டுன்னு சொன்னாரு. ஆகவே வர்கீஸ் அவர்களே, இன்னைக்கு அனைத்து சாதி சேக்கு தமிழரசன் கிருஷ்ணசாமி போன்றவங்க எல்லாம் ஜாதி சங்கத்தை வச்சு நடத்திக்கிட்டு அருந்ததியர்களுக்கு எதிராக கூட்டமைப்பு பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடி மூட்டையாக இருக்கிற அருந்ததியர்களை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? மக்கள் புரட்சி கழகம் எல்லோருக்குமான கட்சி, குறிப்பாக அருந்ததியர்களுடைய கட்சி. அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடி மூடிய மேல தூக்கி விடுறதுக்கு நிச்சயமாக இந்த மக்கள் புரட்சி கழகம் பாடுபடும் என்று சொன்னாரு. ஆகவே என் உள்ளம் நிறைந்த தலைவர் வர்கீஸ் அவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் டி பாண்டியனுக்கு என்ன லாபம்? அவரு களப்போராளி மறைஞ்சிட்டாரு. டி பாண்டியன் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, செயல் வீரராக இருக்கிறாரு. இவருக்கு என்ன லாபம்? ஆனா எந்த கட்சி கைவிட்டாலும், எந்த கட்சி உயர்த்தி பிடிக்காவிட்டாலும் என் தம்பி இளைய தளபதி டி பாண்டியனுக்கு நதியா அவர்கள் உறுதுணையா இருப்பாங்க. தலித் விடுதலை உறுதுணையா இருப்பாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தலைவர் வர்கீஸ் அவர்கள் உயர்த்தி பிடிப்பார். ஒருபோதும் பாண்டியனுக்கு ஒரு ஊர் இருந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று தெரிவிப்பதற்காக திருவண்ணாமலையை வலிமையாக்கி கொண்டிருக்கிற என் தம்பி அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக டி பாண்டியன் அவர்களே, உனது தந்தையுடைய உழைப்பு வீண் போகவில்லை. இங்கே தலித் விடுதலை இயக்கம் உங்கள் பின்னால் இருக்கிறது, மக்கள் புரட்சி கழகம் பின்னால் இருக்கிறது, டிஆர்ஓ இளங்கோவன் சிவில் சர்வீஸ் சங்கம் கூட இருக்கிறது. எல்லாம் வல்ல தம்பி அருண் இருக்கிறார். உங்கள் பணி தொடரட்டும். நீங்க எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும், எந்த இயக்கத்தில் இருந்தாலும் வர்கீஸ் அவர்களை போல, நதியா அவர்களை போல சுயநலம் இல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு தொடர்ந்து பாராட்டுங்கள். என்றைக்குமே நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த வர்கீஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.